friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான இன்ஸ்டன்ட் பாதாம் மில்க் மிக்ஸ் பவுடர். ஒரு அருமையான ஹெல்தியான ட்ரிங்க் இந்த பாதாம் மில்க். கண்டிப்பா குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல கூலா சில்லுன்னு சாப்பிடவும் நல்லா இருக்கும். இல்ல நல்ல சுட சுட ஹாட்டா குடிக்கவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி பாதாம் மில்க் பவுடர் செஞ்சு வச்சுக்கிட்டா டக்குன்னு நம்ம பாதாம் மில்க் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பாதாம் வந்து ரொம்ப நல்லது, நம்ம ரெகுலராக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. பர்டிகுலர்லி குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. பெரியவங்களும் இந்த பாதாம் மில்க்கு ஹாட்டாக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடித்தா நல்ல தூக்கம் வரும். பர்ஃபெக்டாக நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். இந்த பாதாம் மில்க் மிக்ஸ் பவுடர் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நம்ம வீட்லேயே அழகாக ஹைஜீனிக்காக செஞ்சு வச்சு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். கடைகளில் கண்ட ஃப்ளேவர்டு ட்ரிங்க்கை வாங்காமல் நம்ம இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சுட்டா 100% அசல் பாதாம் மில்க் மிக்ஸ் பவுடராக இருக்கும். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஹெல்த் ட்ரிங்க் பவுடராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான். இப்போ வாங்க நம்ம இந்த பாதாம் மில்க் மிக்ஸ் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பாதாமை வறுத்துக்கலாங்க. இங்கே ஒரு கப் அளவுக்கு பாதாம் எடுத்துருக்குறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இருக்கும். இந்த பாதாமை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு ஒரு 3-4 நிமிஷம் கண்டிப்பாக வறுத்து விட்டுருங்க. நல்லா வறுத்து லைட்டாக அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு பொடிக்கும்போது ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். அதே சமயம் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பொறுமையாக ஒரு 3-4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துறணும். லைட்டாக செவந்துருச்சு. நல்லா அந்த பாதாம் வறுபட்ட வாசனையும் நல்லா வருதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 10 to 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 15-20 பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி பிஸ்தா ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கம்பல்சரியாக சேர்க்கணுன்ட்டு இல்லை. பட் சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும், இன்னும் நல்லா ஹெல்த்தியும் கூட. பட் அது ஆப்ஷனலுங்க, கம்பல்சரியாக சேர்த்துக்கணுன்ட்டு இல்லை. வெறும் பாதாம் மட்டும் சேர்த்தும் நம்ம செய்யலாம். இப்போ இதை நல்லா வறுத்து விட்டுடலாம். பாருங்கள், இப்போ பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. லைட்டாக அந்த கலர் மாதிரி வந்துருச்சு. நல்ல வாசனையும் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒரு தட்டில் போட்டு விட்டு நல்லா ஆற விட்டுறலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கிரைண்ட் பண்ணணும். அடுத்தது ஏலக்காய், கார்டமம். இந்த ஏலக்காய் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் பாதாம் பவுடருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இங்கே ஒரு 7-8 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். இது லைட்டாக வறுத்து விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் பொடிக்கும்போது நல்லா ஃபைனாக பவுடர் ஆகும். ஸோ சிம்மில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வறுத்து விட்டுறணும். ஒரு 1-2 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்தது சர்க்கரை. நான் இங்கே ஒரு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1-லேருந்து 1.5 கப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க சுகர் எவ்வளோ வேணும்னு. வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணலாம், பனங்கற்கண்டு யூஸ் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கிற நேச்சுரல் ப்ரௌன் சுகரை நம்ம யூஸ் பண்ணலாம், அன்பாலிஷ்டு ப்ரௌன் சுகரை. வெல்லம் ஜாகரி ஒத்து வராது, ஏன்னா நம்ம பாதாம் பவுடரோட கலந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இப்போ நம்ம சுகரை வந்து பொடிச்சிடலாங்க. இங்கே மிக்ஸி ஜாரில் சர்க்கரை சேர்த்தாச்சு. அடுத்தது மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர். இது கம்பல்சரியாக சேர்த்துக்கங்க. இங்கே 2 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்லது. இந்த டர்மரிக்கில் குர்குமின் அப்படிங்கிற ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்குது. நம்மளுக்கு முழுசாக இந்த சத்துக்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சள் கலந்த பால் இம்யூனிட்டி பூஸ்டிங்க்கு ரொம்ப நல்லதுங்க. அதுவும் இந்த பாதாம் பவுடரோடு கலந்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு பாதாம் பால் குடிக்கும்போது டிஃபால்ட்டாக நம்மளுக்கு அந்த மஞ்சளோட மருத்துவ குணங்களும் கிடைக்கும். ரொம்ப நல்லதும் கூட. நல்ல ஒரு கலரும் இருக்கும் பாதாம் பவுடருக்கு. ஸோ மஞ்சள் சேர்த்தாச்சு. அடுத்தது கொஞ்சமாக குங்குமப்பூ. இது ஆப்ஷனல், இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சேர்த்தா நல்ல ஒரு வாசனையும் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கலரும் பெட்டராக கிடைக்கும். அடுத்தது ஏலக்காய். நம்ம வறுத்து ரெடியாக வச்சுருக்கிற ஏலக்காய் ஒரு 7-8 ஏலக்காய் சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா பொடிச்சிடணுங்க. நல்லா இப்படி ஃபைனாக பவுடர் ஆக்கிக்கணும். பாருங்கள், ஏலக்காய் வந்து நம்ம வறுத்து இந்த சர்க்கரையோடு பொடித்தோம். நல்ல ஃபைனாக பவுடர் ஆயிருச்சு.
மஞ்சள் தூள் அந்த குங்குமப்பூவெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கலரும் வாசனையும் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம வறுத்து ஆற வச்ச பாதாம், முந்திரி, பிஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பொடிச்சாச்சு. இங்கே நான் ரொம்ப ஃபைனாக பொடிச்சிக்கல, கொஞ்சம் பருப்பருன்னு விட்டு பொடிச்சிருக்கிறேன். நம்ம பாலோடு கலந்து குடிக்கும்போது சின்ன சின்ன பாதாம் பீசஸ் வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வேண்டி நான் கொஞ்சம் பருப்பருன்னு பொடிச்சிருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நல்லா ஃபைனாக பொடிச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பாதாம் பவுடர் பொடிச்சாச்சு. இப்போ பாலில் எப்படி கலந்துக்கலான்னு பார்க்கலாங்க. இங்கே நல்ல பாலை கொதிக்க வச்சாச்சு. இப்போ நல்ல சூடான பால் ஒரு டம்ளர் எடுத்தாச்சு டம்ளரில். இப்போ இந்த சூடான பாலில் நம்ம பாதாம் பவுடர் சேர்த்து விட்டுறலாங்க. நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூனுக்கு பாதாம் பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, டக்குன்னு நம்மளுக்கு பாதாம் மில்க் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி இது. இந்த பாதாம் மில்க் மிக்ஸ் பவுடர் நம்ம இது செஞ்சு வச்சுக்கிட்டால் டக்குன்னு ஈஸியாக நம்ம பாதாம் மில்கை செஞ்சிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் இது. அதுவும் நம்ம வீட்லேயே செய்கிறோம். ரொம்ப ஹைஜீனிக்காக, எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலை, எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்கலை. 100% அசல் பாதாமை மட்டுமே பொடிச்சு நம்ம அதில் நல்ல பொருட்களை சேர்த்து அழகாக பண்ணியாச்சுங்க. இது நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். நல்லா இந்த பாதாம் பவுடர் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டா 1 மாதம் வரைக்கும் நம்ம நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கூடுதலான டைமுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கிட்டு எடுத்து யூஸ் பண்ணலாங்க. கெடாது, ரொம்ப நாள் நல்லா இருக்கும். நல்லா இப்படி சுத்தமான கிளாஸ் ஜார், நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எந்த விதமான ஈரம் இது இல்லாமல் நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் இந்த பாதாம் பவுடரை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டா சூப்பராக ஜம்முன்னு நம்ம நல்லா யூஸ் பண்ணலாங்க. இது 100% ஹெல்தியான ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர். எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரோ ப்ரிசர்வேட்டிவோ சேர்க்காம நல்ல ஒரு பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கோம். கண்ட ஃப்ளேவர்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.